உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வேலைக்கு கிளம்பிட்டாலும் இல்லை ஊருக்கு கிளம்பிட்டாலும் சப்போஸ் வீட்டிலேருந்து வண்டி எடுத்து வெளில வருவீங்க பார்த்தீங்களா, அப்போது யாராவது வீட்டுக்காரர் இல்லாத விதவை பெண்கள் யாராவது எதிர வருவாங்க. அதால் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைங்க. அவங்க எதனா ஒரு வேலையாக தேடி வருவாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு நினச்சி அவங்க உங்கள் எதிர வரமாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் எதனா ஓட்ட தெரியாது, யார் மேலே எத்துமே விடுவீங்க, கவனக்குறையோ யார் மேலே எத்துமே விடுவீங்க, ஏதாவது அடிப்பட்டுன்னு வச்சுக்கா, அந்த முண்டிச்சு தான் எதிர வந்து அவங்களாம் விதவை வந்து பாவங்க. அவங்க மனசை வார்த்தையால் நோக்கடிக்காதீங்க. நீங்கள் ஓட்ட தெரியாத யார் மேலே எத்துமே விடுறீங்க, அப்போ அவங்க எதிர வந்தால் தப்பா? ஏற்கனவே அவங்க மனம் நொந்து போய்க்கிறாங்க. வீட்டுக்காரர் இல்லாத ஏதோ வாழ்க்கை பிரச்சனை, வாழ்வாதாரம் கம்மி, பாவங்க அவங்களாம். அவங்க மேலாம் தயவுசெய்து எந்த ஒரு குறையும் சொல்லாதீங்க. அதேமாரி ஐயரு எதிர வந்தால், ஏங்க யாருன்னா எதிர வந்தால் போங்க, போங்க. நீங்கள் யார் மேலே எதுவுமே விட்டு அவங்க மேலே எங்க பை சொல்கிறீங்க? ஐயரு நான் காரியகர்மம் மட்டுமா பண்ணுறாரு? ஏன் கல்யாணம் வீடு குத்தலாம் பண்ணலையா? ஏங்க அந்த கொஞ்சம் கூட இன்னும் நாகரிகம் வளர ஏங்க உங்கள் மூளை எதுவுமே ஏற மாட்டேங்குது. இனிமே ஒன்று மனசில் வச்சுங்க, வீட்டுக்காரர் இல்லாத விதவிங்க வந்தால் நீங்கள் போங்க. ஆனால் பை பாவம் அவங்க மேலே சேர்க்காதீங்க. ரொம்ப பாவங்க. உங்களை கையேற்று கூட கும்பிட்றேன். அவங்க மனசில் அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா தாங்க தெரியும். இனிமேலாவது யாரையும் குறை சொல்லாதீங்க. ஓகேங்களா? பாய்.